நம்ம எல்லாருமே லைஃப்பில் ரன் ஆகிறதுக்கு ஒரே ஒரு விஷயம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்கும். அந்த பிடிச்ச விஷயத்தை நம்ம அக்வயர் பண்ணணும், நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் வேல மணி ஜென்ரேட் பண்ணணும். அது வந்து நம்ம பிடிச்ச விஷயமா பண்ணிக்கிட்டே நம்ம காசு ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரேரு. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிடிக்காத ஜாபில் இருப்போம், பட் ஆனால் நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், அதுக்காக ரன் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதனால் ஓடிக்கிட்டே இருப்போம். பட் இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த ஒரு விஷயம் பிடிச்சிருக்கிறதுனால நம்ம போயிட்டு இருப்போம். என்ன ஒரு பொருளாக இருக்கலாம், காராக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். பட் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போதே சைட் பை சைடாக நீங்கள் அதை பண்ணி மணி ஜென்ரேட் பண்ண முடியும். ப்ரொஃபஷனலாக கேட்டிங்கன்னா அப்படி ஒரு வழி இருக்குது, நிஜமாக கேட்டிங்கன்னா அப்படி ஒரு வழி இருக்குது. அங்கே தான் நம்மளுக்கு ஃப்ரீலான்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஃப்ரீலான்சிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒர்க்கில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒர்க் போகாமல் ஜாப் தேடிக்கிட்டு இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஒரு ஃப்ரீலான்சிங்கை லேர்ன் பண்ணி ஒர்க் பண்ணி அதில் ப்ரொஃபஷ்னலாகவே ஒரு மணி ஜென்ரேட் பண்ணலாம். அதுவும் ஹியூஜான மணி ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு ஃபுல் டைம் இன்கம் கிட்டத்தட்ட 30,000 40,000 ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஈஸியாக இதில் ஏர்ன் பண்ணலாம், ப்ரொஃபஷ்னலாக ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி. சரி, இப்போ இந்த வீடியோவை நான் வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 5 ஸ்டேஜாக பிரிச்சிருக்கேன். சரிங்களா, எல்லாருக்குமே ஈஸியாக புரிகிற மாதிரி. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது, யார் பண்ணுறது, யாரெல்லாம் பண்ணலாம், என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது, நெக்ஸ்ட்டு என்னென்ன முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் கிளைண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி யாரை நம்ம வந்து கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுற விஷயம், அதுக்கப்புறம் கடைசியாக கொண்டு வரதான் மணி எவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியுன்றதை கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். சரி, இப்போ ஃபஸ்ட்டுக்குள்ளே போவோம். சரி, இது வந்து என்னென்னலாம் முக்கியமான விஷயம், இது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க ஒரு ஜாப்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ். இதில் நீங்கள் வந்து ஒரு ஸ்கில் செட் லேர்ன் பண்ண போகிறீங்க, அந்த ஸ்கில் செட்டை சர்வீஸாக பண்ணி தர போகிறீங்க, அந்த சர்வீசஸ்க்கு உங்களோட கிளைண்ட் மணி தருவாங்க, அவ்வளோதான் ஒரு விஷயம். ஸோ இதுதான் ஒரு ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடலுக்கான ஒரு பேசிக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனான விஷயம்னா உங்களோட வீட்டில் இருந்தபடியே ஜஸ்ட் உங்கள் ரூமில் ஒரு லேப்டாப்போ இல்லாட்டி ஒரு செகண்ட் ஹேண்ட் பிசியோ, செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்போ இருந்தாலும் ஓகே, செகண்ட் ஹேண்ட் பிசி இருந்தாலும் ஓகே, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்து ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும், அதில் மணியை ஜென்ரேட் பண்ண முடியும். இதுதான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனான ஒரு விஷயம். அதுதான் இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல் இருக்க ஒரு மெயினான அட்ராக்டிவான விஷயமே சொல்லலாம். சரி, இப்போ ஃப்ரீலான்சிங்னா என்னென்னு பார்ப்போம். ஃப்ரீலான்சிங்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில் செட் லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா, ஏதாவது ஒரு ஸ்கில் செட் லேர்ன் பண்ணணும். எனி ஸ்கில் செட், ஏகப்பட்ட ஸ்கில் செட் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் எது ஹை பேயிங் ஸ்கில் செட் அப்படின்றத நீங்கள் அக்வயர் பண்ணி அந்த அக்வயர் பண்ணுற கிளைண்ட் மூலமாக நீங்கள் மணி ஜென்ரேட் பண்ண முடியும் அந்த ஸ்கில் செட்டை யூஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்கிறது ரொம்ப 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 டிமாண்ட் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இப்போது இந்த 2023 2025 கூட எக்ஸ்பெக்டடாக அதோட க்ரோத் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்னு சொல்லி காணிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போது இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் உருவாக்கிட்டே இருக்காங்க. அது காரணமும் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் தான், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஸ்டாகிராம் தான். இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டு போகிறதுனால அதுக்கான டிமாண்டும் அதிகமாகுது. உங்களுக்கு எல்லா செக்டார்லேயும் அந்த ஃப்ரீலான்சர்ஸ்ன்றது தேவைப்படுது. எப்படின்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், அந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிறோம், அந்த பிஸ்னஸில் நம்மளுக்கு வந்து ஒரு 4 விஷயம் தேவைப்படுது. அந்த 4 விஷயத்தில் நம்ம வந்து 3 விஷயம் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, ஒரு விஷயம் பண்ண டைம் இல்லைனா அந்த ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க ஒரு ஆளை நம்ம கூப்பிட்டு வேலைக்கு வச்சுப்போம். அதை ஃப்ரீலான்சிங் கூட சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் ஃப்ரீலான்சர் வந்து ஒருத்தர் உட்காருவார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில். இப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் கிளாத்திங் பிராண்ட் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ண தெரியும், மார்க்கெட்டிங் பண்ண தெரியும், ஆனால் அந்த பிராண்டுக்கான வெப்சைட் தேவைப்படும். அந்த வெப்சைட்டை பில்ட் பண்ண தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் அந்த வெப்சைட் பில்ட் பண்ண என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டு வந்து அங்கே வைப்பாங்க. நான் தான் ஃப்ரீலான்சர் போய் அங்கே ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் எனக்கு அவங்க மணி தருவாங்க. இது ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடலாக ஒரு ஒர்க் ஆகுது. அந்த இடத்துல நான் மணி நல்லா ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங்கை எல்லா இடத்துலையுமே ரொம்ப ரொம்ப அவைலபிலிட்டி நிறைய இருக்குது. ஏதாவது ஒரு செக்டரில், எல்லா செக்டர்லையுமே ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குது ஃப்ரீலான்சர்ஸ்க்கு. ஈவன் ஐடி செக்டரில் கூட ஃப்ரீலான்சர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட ஃப்ரீலான்சிங் எப்படி இருந்தால் என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, சரி, இது யார் அதெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கர், பார்ட் டைம் ஒர்க்கர், வேலைக்கு தேடிட்டு இருக்கோங்க, நெக்ஸ்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே பண்ணலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மேபி உங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ டேக்கு 1 hour 2 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டெஃபினட்டாக நல்ல ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும் உங்களோட ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ணுறது மூலமாக. சரிங்களா, நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிற விஷயம், கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கில்ஸ்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஸ்கில் செட்னு வரும்போது என்னென்ன ஸ்கில் செட்லாம் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்கில் செட் இருக்குது. கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், வெப்சைட் டிசைனிங், ஏகப்பட்ட ஸ்கில் செட்ஸ் இருக்குது. அந்த ஸ்கில் செட்டில் நீங்கள் எது ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணலாம். ஆஸ் பிகினராக எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை ப்ரோ, நான் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷர், எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை, ஆனால் ஃப்ரீலான்சர் ஆகணும், மணி ஜென்ரேட் பண்ணணும் ப்ரொஃபஷனல் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் சொல்லும் போது எனக்கு HTML CSS கோடிங் எதுவுமே தெரியாது நினச்சின்னா உங்களால் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் மூலமாக நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை டெவலப் பண்ண முடியும். அந்த ஸ்கில் செட் மூலமாக நானும் இது மூலமாக இந்த இண்டஸ்ட்ரியில் 4 years ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். US கிளைண்ட்ஸ் கூட, இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் கூட, இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் கரண்ட்டாகவே. ஸோ உங்களுக்கு இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லை தாராளமாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அது எப்படி லேர்ன் பண்ணுறது எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா,
பட் இதை தாண்டி நிறைய ஸ்கில் செட் இருக்குது, அதுலேயும் நீங்கள் தரமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா தாராளமாக எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு விஷயம் தான் கிளைண்ட்ஸ். இந்த கிளைண்ட்ஸ்னு வரும்போது நான் சொல்கிறது தான் முக்கியம். இந்த இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூப்லையும் சரி அவ்வளோ பேர் கிளைண்ட்ஸ் கொட்டி கிடக்குறாங்க. உங்களுக்கு அவ்வளோ பேர் ரொம்ப ஈஸியாக கிளைண்ட்ஸ் நீங்கள் அக்வயர் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்ன்ற பார்ட்குள்ளே எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸும் என்டர் ஆகிட்டாங்க. கிளாத்திங் பிராண்ட், இன்டீரியர் டிசைனிங், டாக்டர்ஸ், லாயர்ஸ், நியூட்ரிஷன்ஸ், டயட்டிஸ்ட் எல்லாருமே என்டர் ஆகிட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு ப்ரொஃபஷனலுக்கு வெப்சைட் தேவைப்படுது. அந்த டைமில் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக, நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஃப்ரீலான்சராக உங்களோட வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணி வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறாங்க இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாகவே. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் இப்போ ஒரு செலப் ரூம் ஆகிட்டு இருக்கு. ஏன் நான் ஃபேஸ்புக்கே சேர்த்து சொல்கிறேன்னா, ஃபேஸ்புக்குமே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக்கை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ப்ரொஃபஷனல் வெப்சைட் ஸ்கில்லை அங்கே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அங்கே வந்து நிறைய கிளைண்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் சூப்பர் யங்ஸ்டர்ஸ்க்காக நினைக்கிறோமோ அதே மாதிரி பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் யாருமே வந்து சின்ன பசங்களாம் ஆரம்பிக்கிறாங்க. பட் ஈவென்ச்சுவலி கொஞ்சம் மிட் ரேஞ்சில் இருக்க எல்லா பீப்புள்ஸுமே they fall into Facebook அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபேஸ்புக்கு யூ ட்ரை டு அக்வயர் மோர் கிளைண்ட்ஸ். அந்த இடத்துலேயே ஒரு பொட்டன்ஷியலான கிளைண்ட் பேஸ் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் எனக்கு கூட என்னோட கொலிக்ஸ், நான் ஒர்க் பண்ணுற கொலிக்ஸ் விச் இஸ் நத்திங் பட் கொலிக்ஸ்னால் வந்து நான் ஃப்ரீலான்ஸராக இருக்கேன். என்னோட ஃப்ரீலான்சிங் கம்யூனிட்டிக்குள்ளே நிறைய ஹை பேயிங் கிளைண்ட்ஸ் எல்லாமே ஃபேஸ்புக்லேருந்து கூட அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ ஃபேஸ்புக்கு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணுங்கள். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் பண்ணுற ஒர்க்கு, உங்களோட ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஒர்க்கை அங்கே போஸ்ட் பண்ணுங்கள். அங்கே நிறைய கிளைண்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நான் 4 years பேக்கு நான் பண்ணுற ப்ரொஃபஷனலுக்கு வெப்சைட்ஸை கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ணுற வெப்சைட்ஸை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் ரீலாக அப்லோட் பண்ணிட்டுறேன் இன்ஸ்டாகிராமில். அது மூலமாக எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நான் சொல்லிக் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு ஃப்ரீ பியாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபைனலாக வர்றது தான் நம்மளோட மணி. இந்த மணின்ற முக்கியமான மேட்டருக்குள்ளே வரும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னிக்குள்ளே எவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியும்? ஒரு 10,000, 20,000, 30,000, 1.5 lakhs வரைக்கும் ஒரு மந்த்துக்கு நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன் அவ்வளோ நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். நான் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட 1.5 lakhs ஏர்ன் பண்ணியிருக்கேன் per வெப்சைட்டுக்கு. ஸோ அந்தளவுக்கு நீங்களும் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். ஃப்ரீலான்சர்ஸால் முடியும். ஏன்னா இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே வரும்போது முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் எத்தனை கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணலாம், யார் கூட வேணால் ஒர்க் பண்ணலாம், எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். இதுவே நீங்கள் வேறு கம்பெனி இருந்தால் நான் ஒரு கிளைண்ட்டு ஒர்க் பண்ணும்போது இன்னொரு கிளைண்ட்டோட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிளாக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் எத்தனை கிளைண்ட்ஸ் கூட வேணால் ஒர்க் பண்ணலாம், எந்த ஒரு பிளாக்கேஜுமே கிடையாது. உங்களோட டேலண்ட் தான் நீங்கள் எத்தனை கிளைண்ட்ஸ் கூட வேணால் அக்வயர் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் நீங்கள் மணி ஜென்ரேட் பண்ண முடியும். சரி, எப்படி ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்த்தா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். என்னோட ஸ்கில் செட் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் யூஸ் பண்ணி நான் வெப்சைட் டெவலப் பண்ணி தரேன். ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன், எவ்வளோ நேரம் எடுக்கும், படிக்க எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை. நான் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி தரத்துக்கு எனக்கு 1 வாரம் தான் எடுக்கும். இந்த 1 வாரத்தில் நான் மினிமம் ரொம்ப மினிமமாக 10,000 rupees சார்ஜ் பண்ணுவேன். மேக்ஸிமமாக நான் 70,000 rupees இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட சார்ஜ் பண்ணியிருக்கேன். யூஎஸ் கிளைண்ட்ஸ்க்கு 1,25,000 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி ஆஸ் அ பிகினர், இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டீங்க, நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, நீங்கள் மினிமமாக 10,000 ஏர்ன் பண்ணலாம் ஒரு கிளைண்ட் கிட்டேருந்து. சரி, ஒரு மாதத்தில் எத்தனை கிளைண்ட் அக்வயர் பண்ண முடியும் இந்த ஸ்கில் செட் யூஸ் பண்ணினா? குறைஞ்சபட்சம் 3 clientsலேருந்து 2 clients வரைக்கும் ஈஸியாக அக்வயர் பண்ண முடியும், எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுக்கான சாலிடான ப்ரூஃப் இருக்குது. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வித்தின் 2 weeksக்குள்ளே 1 weekக்குள்ளே நிறைய கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ பர் மந்த் கேல்குலேட் பண்ணால் 3 to 4 clientsல அக்வயர் பண்ணிருக்காங்க. ரீசெண்டாக சொல்ல போனால் நான் நேற்று ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், விச் இஸ் நத்திங் பட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 27,000 rupeesக்கு ஒரு கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளைண்ட்டில் மொத்தமாக 4 client, 1 2 3 4 clients ஆன்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் நான் வந்து எண்ட் ஆஃப் தி வீடியோவில் கனெக்ட் பண்ணி விடுறேன். என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இந்த 27,000 அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் நான் பார்த்து 27,000 பார்க்கும்போது பார்த்தா 4 client ஆன்போர்ட் பண்ணியிருக்காரு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ண முடியுதுன்னும் போது எனக்கே ரொம்ப ஒரு ஓகே, நம்ம சொல்கிற மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் ஆகுது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆகுது. நம்மளுக்கு ரிசல்ட்ஸும் ஷேர் பண்ணுறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ஒரு பாசிபிளான விஷயம் தான். இது வந்து ஒரு ஃபுல் டைம் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாதத்துக்கு 2 clients கிடைச்சா கூட ஈவென்ச்சுவலி 25,000 ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து 12,500 வச்சா கூட ஈவென்ச்சுவலி 10 clientக்கு ஒரு 25,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 25,000 ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஒர்க்குக்கு வர ஈக்குவலான இன்கம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் டாலர்ஸில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட $600, $700, $800 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு மாதம் இன்கமோட அதிகமான ஒரு இன்கம் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே இந்த
ஸ்கில் செட் இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே மணி ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். அதுக்கு உங்களுக்கு கரெக்டான பாத் அண்ட் ஸ்கில் செட் இருந்தாலே போதும், அதுக்கு மேலே எதுவும் தேவைப்படாது. சரி, இப்போது நான் உங்ககிட்ட கான்டாக்டில் வரேன். நீங்கள் இந்த நோ கோட் வெப் ஸ்கில் லேர்ன் பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லாட்டி நீங்கள் நான் எப்படி இந்தியன் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறேன், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இந்தியன் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறாங்க, எப்படி யூஎஸ் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறாங்க, இந்த மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் லேர்ன் பண்ணணும்னு நினச்சினா டெஃபினட்டாக நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். நான் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன், கோச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் யூஸ் பண்ணி அவங்க கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க, மணியும் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. சரி, நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே பண்ண தேவை. ஜஸ்ட் இந்த வீடியோ கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்மில் உங்களோட நேம், நம்பர், நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு அந்த ஃபார்ம் எண்ட் ஆனோடனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வரும். அந்த குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். யாரெல்லாம் அந்த குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த வெபினாரில் இந்த கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய மணி ஜென்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் டைமில் ஒரு ஸ்டூடெண்ட் 4 கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணாங்கன்னு சொன்னேன். அந்த 4 கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்கள். சப்போஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அக்வயர் பண்ணாங்க, அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சேன். இந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள்.